வணக்கம். பதிவுத்துறை தலைவர் அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் ஒரு முக்கியமான உத்தரவு அடங்கிய சர்க்குலர் சுற்றறிக்கையை கொடுத்திருக்காங்க. அந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மிக சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இதுதாங்க சர்க்குலர் நம்பர் பாருங்க 166/87 தமிழக அரசினுடைய பதிவுத்துறை தலைவர் கொடுத்திருக்காங்க. சரி வாங்க சுருக்கமாக பார்ப்போம். சப்ஜெக்ட் பாருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், கேஷ் டிரான்சாக்ஷன் above certain limit, report to income tax department, honorable supreme court case ஜட்ஜ்மெண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் டு ரிஜிஸ்டரிங் ஆபீசர்ஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொத்து சம்பந்தமான ஆவணப்பதிவு பத்திரப்பதிவின் போது சார்பதிவாளர் அலுவலகங்களில் ரூபாய் 20,000 மேல் ரொக்கமாக பண பரிவர்த்தனை நடந்தால், அதாவது 20,000 rupees கேஷாக டிரான்சாக்ஷன் சார்பதிவாளர் அலுவலகங்களில் நடந்தால் உடனடியாக அந்த ஆவணப்பதிவு பற்றிய தகவல்களை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமான வரித்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த புதிய உத்தரவு. இப்போது அசையா சொத்து சம்பந்தமான ஆவணப்பதிவு பத்திரப்பதிவுக்கான டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆன்லைன் மூலமாக நடக்கிறது. ஆனால் சில சமயங்களில் 20,000 மேலாக ரூபாய் 20,000 மேலாக ரொக்க பண பரிவர்த்தனை சார்பதிவாளர் அலுவலகங்களில் நடந்தால் உடனடியாக வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும், தகவலை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த புதிய உத்தரவு. இந்த புதிய உத்தரவுல சார்பதிவாளர்களுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளை பதிவுத்துறை தலைவர் கொடுத்திருக்காங்க. அதை பற்றியும் சுருக்கமாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரூபாய் 20,000 மேலாக ரொக்க பண பரிவர்த்தனை ஆவணப்பதிவின் போது நடந்தால் அந்த தகவலை, அந்த ரொக்க பண பரிவர்த்தனை பற்றிய தகவல் அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளதா இல்லையா என்பதை சார்பதிவாளர்கள் சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அப்படி பதிவு செய்யக்கூடிய சொத்து பத்திரத்தில் ரூபாய் 20,000 மேலான ரொக்க பண பரிவர்த்தனை பற்றிய தகவல் குறிப்பிடப்பட்டு இருந்தால் சார்பதிவாளர்கள் உடனடியாக அந்த சொத்து பத்திரத்தை பதிவு செய்த பிறகு அந்த பதிவு செய்த பத்திரத்தினுடைய காப்பி நகல் எடுத்து அந்த நகல் விவரங்களை வருமான வரித்துறை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும், தகவலை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இரண்டாவது பாயிண்ட். முக்கியமாக சார்பதிவாளர்கள் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த தகவல், அந்த ரிப்போர்ட்டையும் ஸ்கேன் செய்து அந்த பத்திரத்தினுடைய லிங்க் டாக்குமெண்டாக ஸ்கேன் செய்து அட்டாச் பண்ணி வைக்கணும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பாயிண்ட், இந்த தகவலை சார்பதிவாளர்கள் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்கவில்லை என்றால் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதை பற்றி மூன்றாவது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. நான்காவது பாயிண்ட் மாவட்ட பதிவாளர் தணிக்கை, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆடிட் தணிக்கையின் போது சார்பதிவாளர்கள் இந்த நடைமுறையை பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிறத சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள தகவல். இதுதான் இன்றைய தகவலும் கூட. நன்றி, வணக்கம்.